ஏர் கம்ப்ரெசர் போர் இதையும் கைட்டிட்டேன். பாருங்க உள்ளே எப்படி பாருங்க கம்ப்ரெசர் உள்ள கேட்டுங்களா, உள்ளே சுற்றி இது பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்னுடைய ஏர் கம்ப்ரெசர் வந்து ரிப்பேர் இல்லை, ஓவராக ஹீட் ஆகிறப்போ நின்றுது. அது என்ன ஹீட் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போர்டெலாம் கைட்டி பார்த்தேன். போர்டெலாம் கைட்டிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டு நம்ம அடிக்கிற பாலிஸ்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக சேர்ந்துட்டுக்குது. அதனால் வந்து காற்றும் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருந்தது. நான் இதுதான் க்ளீன் பண்ண போகிறேன். அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஃபில்ட்ரு, அதாவது இந்த பக்கம் ஒரு ஃபில்ட்ரு வரும். அதை நம்ம போடாமல் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அடிக்கிற மொத்த பாலிஸும் டஸ்ட்லாம் இங்கே வந்து தங்கிட்டு பாருங்கள். இங்கே ஒன்றும் இல்லை, இது வந்து காற்று வெளியே வருது. உள்ளே வெளியிறப்போ தான் இந்த டஸ்ட்லாம் வந்து இங்கே தங்குது பாருங்கள். உள்ளே வெளியிறப்போ ஃபில்ட்ரு போட மாட்டேங்கிறதுனால மொத்த பாலிஸும் வந்து டஸ்ட்டை வந்து இங்கே கட்டிச்சு. உங்களுக்கு நோட்டி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே செம்ம டைட்டாக இருக்குது. மொத்தம் அந்த சீலரு பாலிஷ் தான் உள்ள பாருங்களா, பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நம்ம ஃபில்ட்ரு போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். என் மோட்ரு வந்து ஹீட் ஆகிடுச்சு, அதனால தான் கைட்டு பார்த்தேன் நான். பாருங்கள் அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி ஒடியுது, நோண்டே முடியல. இவ்வளோ பெருசாக கட்டி பாருங்கள் பாலிஷ். அப்படியே அடையாடியாக ஒவ்வொரு நாளும் அடிக்கிறப்போ அப்படியே கட்டி நிற்குது, வரவே வரல. திடீர்னு போர் ஹீட் ஆகுதுன்னு நான் கைட்டு பார்த்தேன். போரு ஏன் ஹீட் ஆகுது அப்படின்னு. அதெல்லாம் மிஷின் ஓடுறப்போ வந்து ஸ்டாப் ஆகுது, அதனால தான் கைட்டினேன். அனாவசியமாக யாரும் கைட்டாதீங்க, தெரிஞ்சவங்க மட்டும் கைட்டி மிஷின் மாட்டுறது நல்லது. பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. எவ்வளோ டஸ்ட்டு இது ஃபுல்லாக மொத்தம் க்ளீன் பண்ணிட்டேன் போர் உள்ள. இதுதான் ஃபில்ட்ரு. இது தான் காற்று உள்ளே போகும். இந்த பக்கம் வந்து காற்று உள்ளே வந்து இது வழியாக உள்ளே போகும். அது உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு டேங்க் இது வழியாக வரும் காற்று. அதுதான் இது மேலே எப்படி இது பாருங்கள். ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு சில கம்ப்ரெசர்லாம் வந்து 2 பட்டியாக வரும், 2 பட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொரு கம்ப்ரெசரில் எப்படி இருக்குது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மொத்தம் ஃபிட் பண்ணிவிட்டு மோட்ரு எப்படி போகுதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து பேரிங் போயிட்டுருக்குது. இது பார்த்தீங்களா, இதில் பேரிங் போயிட்டுருக்குது. அந்த பேரிங்கை மாற்றணும். அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான வேலை. இன்னொரு வீடியோவில் அதில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணிட்டு இப்போ நான் மோட்டர் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ உங்களை ஓடி காட்டுறேன் பாருங்க. முதல்ல வந்து மிஷின் ஓடுறப்போ வந்து ஓடினே இருக்கும். ஆஃப் ஆச்சுன்னா மறுபடியும் ஆன் பண்ண முடியாது, அப்படியே ஆஃப் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஓடும். அதுமாதிரி ப்ராப்ளம் இருந்தது. இப்போ நான் மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு நான் மாட்டுறேன். ஆனால் இப்போ நல்லா க்ளீனாக ஓடுது. ஆட்டோ கட் ஆனாலும் மறுபடியும் ரன்னிங் ஆகுது. கரெக்டாக மிஷின் ஓடுது, பழைய மாதிரியும் மிஷின் ஓடுது. தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ஒர்க்கு பாருங்கள். தெரியாதவங்க வந்து நம்ம கடையில் கொடுத்து தான் நம்ம ரிப்பேர் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். உட்பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட்பாலிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.